வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி நடத்தியிருக்காரு. இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. ராகுல் காந்தி சொல்றது பொய்லாம் சொல்ல வரல. தப்பு இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை வரணும். தேர்தல் ஆணையம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரே தேர்தல் ஆணையர் இருந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது. இந்த 3 பேர் ஆக்குனது காங்கிரஸ். இப்போ அதை பாஜக பயன்படுத்துது. அப்போ நீங்கள் ஒரு பள்ளம் தோன்றீங்க, அவங்க இன்னும் 2 அடி தோன்றாங்க எக்ஸ்ட்ரா. ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமையே இந்த ஆட்சி தொடர்ந்து 15 ஆண்டு எப்படி ஜெயிக்குது ஒரு கட்சி? 47லேருந்து காங்கிரஸ் 89 வரைக்குமே தொடர்ச்சியாக தானே இருந்தாங்க. அப்போ எங்கே போச்சு இந்த ஆன்டி இன்கம்பன்சி? அவங்களுடைய ராமர் கோயில் கட்டின மாநிலத்திலேயே தோற்று போகிறாங்கல்ல பாஜக. பாதி இடம் போயிடுது. ஒரு உறுதியான இது கிடையாது. போகிற போகல அடிச்சு விட்றது. அதில் ஒன்று தான் அந்த 40 லட்சம் கர்நாடகாவில் போலி வாக்காளர்ன்றார். கர்நாடகாவில் யார் ஜெயிச்சா? காங்கிரஸ் தானே. அப்படி பண்ணுறது தான். பீகாராக இருக்கட்டும், அதே மாதிரி கர்நாடகாவாக இருக்கட்டும், நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும். சொல்கிறல்ல, கொடு, ஆதாரத்தை கொடு, விளக்கம் கொடு, உன் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்கிறேன்னு. இதில் ஒரு உருட்டு தான் 66 லட்சம் வாக்காளர்கள், அதில் 6.5 லட்சம் பேர் இங்கே வந்துடுவாங்க. இங்கே அதே பாஜக காங்கிரஸ் தானே போட போகிறான். பாஜக அதிமுக அணியில் இருக்குது, காங்கிரஸ் இவர்கள் அணியில் இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் தானே போட போகிறான். இன்றைக்கி பேரணியாக போகிறாங்க. நேற்று ஒரு பிரச்சனை, முந்தா நாள் ஒரு பிரச்சனை, போன வாரம் ஒரு பிரச்சனை. ஒரு நாள் கூட பார்லிமெண்ட்டை நடத்த விட்றது என்ன? பாதி நாள் இங்கே இருக்கிறது, மீதி நாள் அமெரிக்கா. ஜாலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி நடத்தியிருக்காரு. அந்த பேரணியில் அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையம் தவறாக நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் உருவாக்கி வச்சுருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பாஜகவோட கை கோர்த்துக்கிட்டு பண்ணுறாங்கன்றது அவருடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கி முதல்வர் கூட காங்கிரஸ் கூட நாங்கள் துணை நிற்போம் சொல்கிறார். இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செஞ்சதுன்னா பாஜக பெரும்பான்மை இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா? காங்கிரஸ் 100 தொகுதிகள் ஜெயிச்சிருக்க முடியுமா? தேர்தல் ஆணையத்தில் சில இடங்களில், சில மாநிலங்களில் கூடுதலாக வாக்காளர் சேர்க்கறது. தமிழ்நாட்டிலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது. இந்த எடப்பாடி பழனிசாமி கூட வச்சுருக்காரு பாருங்கள். அந்த மாதிரி சேர்க்கறது, நீக்கிறது. இவங்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கு இவங்கெல்லாம் அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்கன்னா நீக்கிறது. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குதுன்னா நடக்குது. இரட்டை வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள். ஆனால் பொதுவாக ஒரு தேர்தல் நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டிருக்கீங்களா? போனோன்னா அவங்களுடைய கார்டை காமிக்கணும். அதை வாங்கி பார்த்துட்டு அந்த ரோல் நம்பர் பார்த்து படிச்சுட்டு சொல்லுவாங்க. உங்கள் தெருவில் இருக்கிறவங்க தான் அங்கே உட்காந்துருப்பாங்க பூத் ஏஜெண்ட்டாக. நீங்கள் ஓட்டு போடும்போது இவங்க இருக்காங்களா அவங்களுக்கு தெரியும். பார்த்தோன்னா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு வருவீங்க. உங்களுக்கு 2 வாக்கு இருக்குது வச்சுங்க, இந்த தொகுதியில் ஒன்று, இன்னொரு தொகுதியில் ஒன்று. அங்கே போனால் அந்த தொகுதியில் அந்த தெருவில் இருக்கிற பூத் ஏஜென்ட்டு உங்களை நீங்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? சரி, ஒரு இது 100 நடக்குது, 1000 நடக்குதுன்னா லட்சம் நடந்தால் நடக்குமா? அப்போ இந்த மாதிரி வருகிற வாக்காளர்கள் எல்லோருமே பாஜகவுக்கு வாக்களிக்கிறார்கள்ன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். பெரும்பாலும் இவர்கள் முதல்ல சொன்னது இவிஎம் மிஷின் தப்பு அப்படின்னு. இவிஎம் மிஷின் யார் கொண்டு வந்தானா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ இவிஎம் மிஷின் தவறு பண்ணுது, அதன் மூலியமாக பண்ணுதுன்னு ஒரு வாதத்தை முதல்ல ராகுல் காந்தி வச்சார். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வச்ச காலத்திலேயே பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சுது. இவிஎம் மிஷினை வச்சுட்டு தேர்தல் முடிவு மாற்றலான்னா மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி பிடிக்க முடியுமா? திமுக இங்கே ஆட்சி பிடிக்க முடியுமா? கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர முடியுமா? இல்லை காங்கிரஸ் தான் வர முடியுமா? தெலுங்கானாவில் இவர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் வர முடியுமா? இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுமே தான் இஷ்டத்துக்கு மாற்றிடலாம்ல. ஆனால் அது கூட வேணாம். 2024 6 தொகுதி எப்படியும் பிஜேபி ஜெயிச்சிடும்னு எல்லாருமே நம்பினாங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருவார், பொன்னார் ஜெயிச்சிருவார், நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிருவார், சீனிவாசன் ஜெயிச்சிருவார். இப்படி ஒரு 5-6 தொகுதி ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பினாங்க. அதெல்லாம் ஜெயிக்க வச்சுருக்கலாம்ல. யார் மேலே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கள்ல. அப்போது இது தேர்தலில் இவிஎம் மிஷினை வச்சுட்டு மாற்ற முடியாதுன்றதுக்கு உதாரணம். இன்னொன்று, ஒன்றுமே இல்லாமல் இந்த காங்கிரஸ் 100 தொகுதி ஜெயிக்குது 2024. 400 தொகுதி ஜெயிப்போம், ஆப்கி பார் 400 பார்னு பெருமை பேசி இந்த பாஜக 300 பார்னு வந்தாங்க. அதையும் தாண்டி 240 தொகுதி 250 தொகுதியில் தான் முடங்கிட்டாங்க. மெஜாரிட்டியே கிடைக்கல. தேர்தல் ஆணையம் இவர்கள் கையில் இவிஎம் மிஷின் இவங்க கையில் இருக்குதுன்னா இவங்க ஜெயிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா?
இன்னொன்று ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, ஆன்டி இன்கம்பன்சி வந்து இல்லாமையே இந்த ஆட்சி தொடர்ந்து 15 ஆண்டு எப்படி ஜெயிக்குது ஒரு கட்சி அப்படின்னு அவருடைய வாதத்துக்கு வந்து சேர்க்குறாரு. 47லேருந்து காங்கிரஸ் 89 வரைக்குமே நடுவில் 2 வருஷம் 77 to 79 இல்லை, தொடர்ச்சியாக தானே இருந்தாங்க. அப்போ எங்கே போச்சு இந்த ஆன்டி இன்கம்பன்சி? தொடர்ச்சியாக ஜெயிச்சாங்கல்ல. இவர் 10 வருஷம் ஜெயிச்சார்ல மன்மோகன் சிங் 2004 to 2014. அப்போ எங்கே போச்சு? அதே மாதிரி தானே இப்போ இவர்கள், இது ஒரு டெகேடு, இது மாறும் பொழுது அடுத்து மீண்டும் இது வரும். இன்னொன்று, ஜெயிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன உறுதியாக இருக்கீங்க? காங்கிரஸ் உங்கள் கூட இருக்கிற எல்லாரையும் தொட்டி விட்றீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க தான் நீ பிஜேபியில் பெரிய பெரிய லீடராக, முதலமைச்சராக, மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. காங்கிரஸுக்குன்னு என்ன ஒரு செயல்பாடு, ஒரு ஒருங்கிணைந்து இருக்குது? பல மாநிலங்களில் உங்களுக்கும் பிஜேபிக்குமே வித்தியாசம் தெரியாது. பல மாநிலங்களில் உங்களை மற்றவங்க தூக்கி தோளில் சுமக்கிறாங்க. பல மாநிலங்களில் ஆளுங்கட்சிகளுக்கு ஜால்ராவாகவே மாறி போனீங்க. இப்போ இங்கே என்ன காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கா? ஒரு அங்கமாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் ஓட்டுகள் தேவை, உங்களை கூப்பிட்டு வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தேவை, அவங்களோட ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதானே காங்கிரஸ். ஒரு பிஜேபி கூட தனியாக நின்று நான் ஜெயிச்சு காமிப்போம், ஏதோ பண்ணுவோன்ட்டு அண்ணாமலை நின்று ஒரு 11% வாங்கினது கூட உங்களுக்கு தைரியம் இருக்குதா? கிடையாது இல்லை. அப்போ காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த நிலைப்பாடு தானே. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இதில் ஜெயிச்சிட்டாங்க, அதில் ஜெயிச்சிட்டாங்க, நாங்கள் ஹரியானாவில் தோற்றுறோம். ஹரியானாவில் ஏன் தோற்றுறீர்கள்? ஹரியானா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 5-5 வருது. அது காரணம் ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சுருக்கு, ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 10-0, 2024 5-5ன்னு பிரிகிறாங்க. அது ஒரு 3 மாதத்தில் நடக்குது தேர்தல். ஆம் ஆத்மி கழட்டி விட்றீங்க. அப்போ நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? அவங்க 46% இருக்காங்க. நீங்களும் ஆம் ஆத்மியை சேர்ந்தால் 47-48%. அப்போ நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அப்போ 46% இருக்கும்போது ஆம் ஆத்மியை கழட்டி விட்டிங்கன்னா ஆம் ஆத்மி இது பண்ணிட்டு நீங்கள் தோக்கத்தானே செய்வீங்க 44%. அப்போ ஈஸியாக நீங்களே தூக்கி பாஜக கையில் ஆட்சி கொடுக்குறீங்க. பஞ்சாபில் என்ன நடந்தது? அந்த கேப்டன் வந்து பெரிய அளவில் காங்கிரஸில் பெரிய தலைவராக இருந்தார். அதுவும் நீங்கள் தான் அந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமை தாங்கி அவ்வளோ போராட்டம். அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க? தலைவரை தூக்கி எரிஞ்சிங்க, அதான் முதலமைச்சர் தூக்கி எரிஞ்சிங்க, அந்த சித்துவை கொண்டு வந்து வச்சிங்க, இல்லாத குழப்பம்லாம் பண்ணீங்க. அவர் எதிரணிக்கே போனார். ஆம் ஆத்மி உள்ளே வந்துட்டாங்க. இப்போ பஞ்சாபில் தோற்றதுக்கு யார் காரணம்? மக்கள் காரணமா, இல்லை தேர்தல் ஆணையம் காரணமா, வாக்கு மிஷின் காரணமா? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் கூட்டணி, அங்கே சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணிக்கு வர்றாங்க. சமாஜ்வாடி பார்ட்டி, பிஎஸ்பி, இவங்கெல்லாம் அவங்களாம் சேர்த்துக்காமல் எனக்கு என்னென்னு கழட்டி விட்றீங்க. சொற்ப வாக்கில் ராஜஸ்தான்லாம் பார்த்து உங்களுக்கு இது போகுது. மாதவராஜ் சிந்தியா, அந்த சிந்தியா ஃபேமிலியவே ஒதுக்குறீங்க. அவங்க பாஜகவுக்கு போயிட்டாங்க. அங்கே உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் வருது. சச்சின் பைலட்டே போயிருப்பார் விட்டுருந்தா. அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் உங்களுடைய கோஷ்டி பழைய தலைவர்களே வச்சு உருட்டுறது, புதிய தலைமை இது பண்ணுறது, இந்த மாதிரி அப்புறம் அந்த மக்களுக்கு எதிராக நடக்கிறது, மக்களோட இணைஞ்சி அரசியல் பண்ணுறதில்ல. ஏதோ ராகுல் காந்தி ஜோட யாத்திராதுன்னு உருட்டுறாரு, அவ்வளோதானே. வெஸ்ட் பெங்காலில் உங்கள் நிலமை என்ன? ஆட்சியிலேருந்து எங்கெங்கேயோ போய் இன்றைக்கி எங்கேயோ ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்க. ஒடிசாவில் உங்கள் நிலமை என்ன? திடீர்னு அந்த கட்சி பாஜக ஆட்சி பிடிக்குது, அதுக்கும் தேர்தல் ஆணையம் தான் சொல்லுவீங்களா? இந்த மாதிரி இப்போ கேரளாலையும் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்குது. அங்கேயும் இப்போ பாஜக கொஞ்சம் கால் பதிக்கிறோம். கேரளாவிலையும் வக்பு வாரிய திருத்த மசோதாவில் வக்பு கிளைம்னு ஒரு இது வந்து அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்கள் நிலங்களை கைப்பற்றுறதுக்கு பெரிய இதுவாக இருந்தது, அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கி பாஜக அந்த வக்பு கிளைம் சட்டத்தை நீக்கிட்டாங்க. அதனால் அவர்கள் சொத்து பாதுகாக்கப்பட்டதுனால கிறிஸ்தவ மக்கள் பெரும்பாலும் பாஜகவை வரவேற்கிறாங்க, சட்டத்தை வரவேற்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க பண்ணிட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அட ஒரு வார் நடக்குது, பகல்காம் தாக்குதல், பார்லிமெண்ட்டில் பேசுகிறீங்க. உங்கள் பேச்சு எல்லாமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் மாதிரில போகுது. சிதம்பரம் கேட்குறாரு, பாகிஸ்தான் அவர்கள் சுட்டவர்கள் பாகிஸ்தானியர்கள்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இந்த வார்த்தையை ஒரு மிகப்பெரிய தலைவர் பார்லிமெண்ட்டில் கேட்டால் அது பாகிஸ்தானில் செய்தியாக்கப்படுமா இல்லையா? இதை எடுத்துகிட்டு அவர்கள் ஐநா மன்றத்தில் நாளைக்கு கிரே லிஸ்ட்டில் பாகிஸ்தானை கொண்டு வரணும், தீவிரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்றப்போ அங்கே சுட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானியரும் கிடையாது. பாருங்கள், அங்கே இருக்கிற பெரிய கட்சி, எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களை கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு கொண்டு போவாங்களா இல்லையா? இப்போ ட்ரம்ப் 50% வரி விதிக்கிறாரு. அதற்கு எதிராக அந்த ஊரில் அவங்க கட்சியிலேயே ஒரு முன்னாள் தலைவர், இன்னொரு பொருளாதார ஆலோசகர்லாம் கண்டிக்கிறாரு. அது செய்தியாக இங்கே வருதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் போகும்ல.
நீங்கள் நாட்டுக்கு நிற்கணும் முதல்ல. பாஜக ஆள்ட்டும் யார் வேணால் ஆள்ட்டும். இந்தியா தான், பாகிஸ்தான் தான். முதல்ல இந்திய இராணுவம் இதுக்கு நிற்கணும். அப்புறம் உங்கள் சந்தேகங்கள் என்னென்ன தப்பு நடந்திருக்கு, அந்த பாதுகாப்பு குறைபாடு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இதை பேசணும். ஆனால் அங்கே ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அந்த இது ஒரு 9 இடங்களை அழிச்சதெல்லாம் நீங்கள் மட்டுப்படுத்துறதும், அவர்கள் விமானத்தை நீங்கள் அழிச்சதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு தானே உதவும். அப்போ இவர்கள் எப்படி போகிறாங்க? அதை தான் அமித்ஷா நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க பார்லிமெண்ட்லேன்றார். அப்போ இவர்கள் பேசுகிறது செய்கிறது எல்லாம் அப்போ 100 தொகுதி எப்படி வந்தது? இவிஎம் மிஷின் மோசடினா உங்களை ஜெயிக்க விடுவாங்களா? 42 தொகுதியில் தானே இருந்தீங்க. அதே 42 கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்க தானே போகிறாங்க. இவங்க வளர போகிறாங்க அப்படி இப்படின்னு. அவங்களுடைய ராமர் கோயில் கட்டின மாநிலத்திலேயே தோற்று போகிறாங்கல்ல பாஜக. பாதி இடம் போயிடுது. அதை அனுமதிப்பாங்களா? இவிஎம் மிஷின் இருந்தால் 75 ஆக்குனா கூட நம்புறதுக்கு ஆள் இருந்தது. ராமர் கோயிலெலாம் கட்டிட்டாங்க, அதோடைய ஆதரவு கிடச்சிச்சு. அப்போ இதெல்லாம் இவர்கள் சொல்லுகிற வாதத்திற்கு ஒரு உறுதியான இது கிடையாது. போகிற போகல அடிச்சு விடுறது. அதில் ஒன்று தான் அந்த 40 லட்சம் கர்நாடகாவில் போலி வாக்காளர்கள்ன்றார். கர்நாடகாவில் யார் ஜெயிச்சா? காங்கிரஸ் தானே. அப்படி பண்ணுறதா இருந்தால் பாஜகவில் ஜெயிச்சிருக்கணும். அதனால் இவர்கள் சொல்கிறது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததுன்னு சொல்கிறாங்க. 6 மாதமாக இதுக்கான முயற்சிகள் எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சர்வே ஒரு சர்வேனா நீங்கள் பக்காவாக அவங்க கேட்குறாங்கல்ல. நம்ம இப்போ அதுக்குள்ளேயே போகல. ஏன்னா ராகுல் காந்தி சொல்கிறது பொய்யின்லாம் சொல்ல வரல. அவங்க ஆதாரம் கேட்க போகிறாங்க. ராகுல் காந்தி கொடுக்கட்டும். தப்பு இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை வரணும். தேர்தல் ஆணையம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தை மழுங்கடிக்கிற வேலை பண்ணதும் காங்கிரஸ். ஒரே தேர்தல் ஆணையர் இருந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது. அப்படி இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்கன்னா அதை 3 பேர் ஆக்குனது காங்கிரஸ். இப்போ அதை பாஜக பயன்படுத்துது. அதுக்குள்ளே தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதில்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பாஜக நகர்த்துது. அப்போ நீங்கள் ஒரு பள்ளம் தோன்றீங்க, அவங்க இன்னும் 2 அடி தோன்றாங்க எக்ஸ்ட்ரா. நீங்கள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான். இன்றைக்கி இவர் பேசுகிறாரு. இன்னொன்று சொல்கிறேன், இவர்கள் இன்றைக்கி பேரணியாக போகிறாங்க. நேற்று ஒரு பிரச்சனை, முந்தா நாள் ஒரு பிரச்சனை, போன வாரம் ஒரு பிரச்சனை. ஒரு நாள் கூட பார்லிமெண்ட்டை நடத்த விட்றதே இல்லை. நீங்கள் போகிறதுனால ஜாலியாக காலையிலேயே ஒரு பிரச்சனை இருந்தது பார்லிமெண்ட்டில். ஜாலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போண்டா சாப்பிட்டியா, வடை சாப்பிட்டியா, அந்த இது வந்துச்சா, ப்ளக்கார்டு வந்துச்சா, புடி ஒருத்தருக்கு கிண்டல் பண்ணிக்கின்னு அப்படி இப்படி. இவங்க ஏதோ மக்கள் பிரச்சனைக்கு போராடுற மாதிரியே தெரியல. பார்லிமெண்ட்டை நடக்கூடாமல் பண்ணிட்டோம் பாரு அப்படின்னு. பார்லிமெண்ட்டு நடக்குதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு எத்தனை 100 கோடி செலவாகுது. நீங்கள் போராட்டம் நடத்திட்டு பார்லிமெண்ட்டு கூட்டத்தில் அட்டன் பண்ணுங்கள். அங்கே விவாதம் வைங்க, பண்ணுங்கள். சட்டங்கள் நிறைவேறட்டும், அதுக்கு எதிராக பண்ணுங்கள். ஆனால் போராட்டத்தையும் நடத்துங்க. ஆனால் ஸ்தம்பிக்க வைக்கிறது சாமி டெய்லி இதே பொழப்புனா அப்புறம் எதுக்கு நீங்களாம் எம்பின்னு தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு அனுப்புகிறாங்க? யாராவது மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இதே இந்த மாதிரி காரணங்கள்லேயே உருட்டிக்கிட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதிர்கட்சிகளாக செயல்படணும். தைரியமாக துணிஞ்சு கேளுங்க. பார்லிமெண்ட்டில் அதற்கான திருத்தங்கள் கொண்டு வாங்க. தனிநபர் தீர்மானம் கொண்டு வாங்க, முக்கியமான தீர்மானம் கொண்டு வாங்க. பார்லிமெண்ட்டில் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்லிமெண்ட்டை முடக்கிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி இது சரியாக இருக்கும்? சட்டசபையில் இங்கே என்ன நடக்குது? வெளிநாடு பண்ணுறாங்க, மறுபடியும் கலந்துக்கிறாங்களா இல்லையா? ஏன் அது பார்லிமெண்ட்டில் மட்டும் நடக்க மாட்டேங்குது? இதுதான் பிரச்சனை. ராகுல் காந்தி பல விஷயங்களில் எனக்கு என்னென்னு இந்த மாதிரி பண்ணுறது வாய். சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் கண்டிச்சது. 2000 சதுர கிலோமீட்டரை சைனா கிட்டே நம்ம இழந்துட்டோம் இந்த கவர்மெண்ட் வந்தால் பிறகு. பிடிச்சி வச்சு செஞ்சு விட்டாங்க. என்ன நீ ஒரு இந்திய குடிமகனாக முதல்ல பேசு. நீ இந்தியனா இல்லையா? 2000 கிலோமீட்டர் இழந்துட்டாங்கன்னு எப்படி சொல்லுவேன்? என்ன ஆதாரம் இருக்குது? எனக்கு என்னென்னு நீ வாட்டில் பொது வெளியில் பதிவு பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிற எதிர்கட்சி தலைவர் தானே. பார்லிமெண்ட்டில் போட்டு கேள்வியாக கேட்டு அதை விவாத பொருளாக்கி அது என்ன உண்மையை தேடு. நீ வாட்டில் உனக்கு இதை வச்சு சொன்னோன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு போட்டு சுப்ரீம் கோர்ட்டு வாங்குவான்னு வாங்குறாங்க. இவங்க எல்லாமே இந்த சேர்வார் சேர்த்தி இந்த இங்கே இருக்காங்கல்ல, எனக்கு என்னென்னு பேசுறது. பிஜேபி எதிரியாக நிறுத்திக்கிட்டே இருந்தால் தானே இங்கே ஓட்டு கிடைக்கும். அதுக்கு அவர் இது பண்ணுறது. நீட்டை நாங்கள் மாற்றுவோம். ராகுலும் நீட்டை விலக்கு கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வருவீங்க? ஆட்சிக்கு வந்தாலும் மாற்றுறது. ஆட்சிக்கு வந்தால் பிறகு கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சியும் ஒத்துக்கிட்டு எல்லோரும் ஒரு மீத கருத்தோட சரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுக்கலான்னு கொண்டு வருது. இதெல்லாம் நான் சாத்தியமா? அப்போ இல்லாத ஒன்று பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு பாதி நாள் இங்கே இருக்கிறது, மீதி நாள் அமெரிக்கா அந்த தமிழச்சி தங்க மாட்டேலாம் பாருங்கள். ஜாலி வாழ்க்கை வாழ்கிறாங்க. தொகுதி பக்கம்லாம் யாரும் போகிறது கிடையாது, வர்றது கிடையாது. தொகுதி மக்கள் பிரச்சனை கேட்குறதே கிடையாது. ஒரு சிலர் எங்கேயாவது இருப்பாங்க. மற்றபடி இங்கே இருக்கிறது, டெல்லியில் இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, ஊர் சுற்றி பார்க்குறது, கோடைக்காலம் வந்தால் அமெரிக்கா போயிடுறது,
ஃபோட்டோ எடுத்து போடுறது. இதுதான் வாழ்க்கையாக இருக்குது எம்பிக்கள் வாழ்க்கை. இவர் தேர்தல் ஆணையத்து மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருக்காரு சார். அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், பீகாராக இருக்கட்டும், அதே மாதிரி கர்நாடகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த விஷயத்துக்கு என்ன பேசுவார்? மன்னிப்புலாம் கேட்க சொல்ல, விளக்கம் கேட்டிருக்காங்க. சொல்கிறல்ல, கொடு, ஆதாரத்தை கொடு, விளக்கம் கொடு, உன் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்கிறேன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு உருட்டு தான் 66 லட்சம் வாக்காளர்கள், அதில் 6.5 லட்சம் பேர் இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து யாருக்கு ஓட்டு போடுவான்? அமெரிக்காவுடைய ஜனநாயக கட்சிக்கும் ரிப்பப்ளிக் கட்சிக்குமா போடுவோம்? இங்கே வந்து அதே பாஜக காங்கிரஸ் தானே போட போகிறோம். பாஜக காங்கிரஸ் எங்கே இருக்குது? பாஜக அதிமுக அணியில் இருக்குது, காங்கிரஸ் இவர்கள் அணியில் இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் தானே போட போகிறான். அப்புறம் என்ன பிரச்சனை? அப்படியே மாற்றம் வந்துடும்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு ஜனங்களை குழப்பத்துக்கு திசை திருப்பது உதவும். அதை தாண்டி ஒன்றும் பெருசாலாம் வராது. அந்த 6.5 லட்சம் பேரும் இங்கே வாக்குரிமை பெற முடியாது. தேர்தல் ஆணையமும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனாலும் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. வாக்குரிமை ஏன் பெற முடியாதுன்னா, தேர்தல் ஆணையம் ஆதார் எடுத்துக்க மாட்டோம், ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் ஒரு மாநிலத்தை போய் வேலை செய்கிறீங்கன்னா ஆதார் வாங்கிக்கலாம், மாற்றிக்கலாம், ரேஷன் கார்டும் வாங்கிக்கலாம். இது ரெண்டையுமே நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எப்படி இங்கே ஓட்டு வாங்க முடியும்? இப்போ அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே போயிட்டு இருக்குல்ல சார். பிஆர்ஐ சேர்ந்தவங்களை வந்து இங்கே தமிழோட வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போகிறாங்க. ஒரு 6.5 லட்சம் பேர் தான் சொன்னேன். 6.5 லட்சம் பேர் வந்து என்னது பெருசாக 6.5 கோடி பேர் மாற்றாதே 6.5 லட்சம் பேர் மாற்றிட போகிறான். அது ஒன்றும் பெரிய மாற்றம் வராது. ரொம்ப பேர் அதை நுனிப்புல் மேலோட்டமாக பார்க்குறாங்க. ஒன்றும் பெரிய அது விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து அவன் அப்படியே வாங்கிடுவான், வந்துடுவான், இங்கே வேலை வாய்ப்பு வாங்கிடுவான், கவர்மெண்ட் வேலை வந்துடுவான்னு. இந்த வேலையெல்லாம் பண்ணது இது ஓபிஎஸ். அப்போ ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து வெளிமாநில ஆட்களாக இங்கே வரலான்னு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மாற்றிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், கர்நாடகாவில் மற்ற இதில் இருக்கிற மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே 75% மேலே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் கொடுக்கணும். மீதி வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீ கொடுத்துக்க வெளியிலன்னு சொன்னால் இதாக போகுது. ஸோ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து பாஜக மேலே வந்து விழுது. ஸோ இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு வீழ்ச்சியாக இருக்குமா, இல்லை இது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு இருக்கும்? அதாவது எப்போவுமே இந்த மாதிரி பிரச்சாரங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட இவர்கள் திரும்ப திரும்ப இன்றைக்கி முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காருல்ல, அப்போ பொதுமக்கள் சிந்திக்கிறவர்கள் வந்து சிந்திப்பாங்க. அது என்ன பிரச்சனை, எப்படி மாற்றிட முடியும், இவிஎம் மிஷின் மாற்றிட முடியுமா, இல்லை பாஜக அப்படி மாற்றணுன்னா ஏன் பாஜக வந்து தோற்க போகுது, 240 தொகுதி ஏன் வர்றாங்க, ஏன் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிடலாம்ல அப்படின்ற கேள்வியெலாம் கேட்டால் இதுக்கு இப்போ விடை கிடைக்கும். அப்புறம் 40 லட்சம் பேர்னு சொல்கிறதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு அறைக்குள்ளேயே ஆயிரக்கணக்கானதுலாம் வந்து இவர் எனக்கு என்னென்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து கேட்டு பரிசீலித்து அதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணணும். அதெல்லாம் இன்னொன்று, இவர்கள் உச்சநீதிமன்றமே போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழக்குகள்னு. ஆனால் இவர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடத்துகிறாங்க. இன்றைக்கும் பார்லிமெண்ட்டில் போயிட்டு பார்லிமெண்ட் கூட்டத்தில் கலந்துக்காமல் டக்குன்னு ஒரு ஊர்வலம் போகிறது, இந்த மாதிரி வந்து இந்த என்ன சொல்லுவோம் ஜூம்லா ஒரு இது காமிக்கிற வேலை, படம் காட்டுற வேலை தான் நடக்குது பெரும்பாலும். இப்போ இது வந்து பெரிய மோசடி, தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து மோசடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தவிர அதற்கான ஆதாரமாக மற்ற விஷயங்களோ கொடுக்கறதுக்கான காரணம் தேர்தல் ஆணையமும் கேட்டுடுச்சு. அது கொடுத்துட்டு அந்த வேலையை பண்ணோம். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஆதாரத்தை சமர்ப்பிக்க போகிறோன்னு ஊர்வலமாக போகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டது ஆதாரம், ஊர்வலம் இல்லை. அப்போ இவர்கள் இதில் தான் சோகம் கண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜனங்க நம்புவாங்க. அதை 10 பேர் நம்பும்போது 10 பேர் நம்புவோம். அதெல்லாம் மீறி தான் பிரச்சாரம் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பதிலளிக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி.